ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவள் வந்ததால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம். அவள் வந்ததுனால மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம், இல்லைன்னா நாங்கள் போயிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We went there only because she came. We went there only because she came. We went there, நாங்கள் அங்கே போனோம். ஸோ போகிறது அப்படின்னா go, போனோம் பாஸ்டில் went. We went there, நாங்கள் அங்கே போனோம். only because, அதனால் மட்டும்தான். எதனால்? she came, அவள் வந்ததனால் மட்டும்தான் நாங்கள் அங்கே போனோம். We went there only because she came. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை கொடுத்தேன். வேற யாரும் கேட்டிருந்தா நான் தந்திருக்க மாட்டேன். அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை தந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I gave that only because she asked for that. I gave that only because she asked for that. I gave that, நான் அதை தந்தேன். gave அப்படின்னா give அப்படின்னா தரது. ஸோ அதோட past tense gave. I gave that, நான் அதை தந்தேன். only because, அதனால் மட்டும்தான். எதனால்? she asked for it, அவள் கேட்டதுனால மட்டும்தான் நான் அதை தந்தேன். I gave it only because she asked for it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே பெரிய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? There is a big problem going on. There is a big problem going on. There is problem going on அப்படின்னா அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. There is a big problem அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை, going on அப்படின்னா போயிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am done eating. I am done eating. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். I am done eating. I am done அப்படின்னா நான் முடிச்சிட்டேன். eating அப்படின்னா சாப்பிட்டு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ அவன் சாப்பிட்டுட்டானா, அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா? ஓகேவா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he done eating? Is he done eating? அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டானா? Is he done eating? ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறத நீ எப்போ நிறுத்துவ? இதை பண்ணுறத நீ எப்போ நிறுத்துவ? இதை பண்ணிகிட்டே தான் இருப்பியா, இல்லை நீ இதை பண்ணுறத எப்போ தான் நிறுத்துவ அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When will you stop doing this? When will you stop doing this? When will you stop அப்படின்னா நீ எப்போ நிறுத்துவ? Doing this, இது பண்ணுறது, இதை பண்ணுறத நீ எப்போ நிறுத்துவ? When will you stop doing this? நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I stopped doing this 2 months before. I stopped doing this 2 months before. I stopped அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். Doing this, இது பண்ணுறதை, நான் இது பண்ணுறதை நிறுத்திட்டேன். 2 months before, 2 மாதத்துக்கு முன்னாடியே, நான் 2 மாதத்துக்கு முன்னாடியே இதை பண்ணுறதை நிறுத்திட்டேன். I stopped doing this 2 months before. இதுவே இதை பண்ணுறதை நிறுத்தாத, இதை பண்ணுறதை நிறுத்தாத, இதை பண்ணிக்கிட்டே இரு, இதை பண்ணுறதை நிறுத்தாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இவன் எப்போதுமே நாளைக்கு நடக்க போகிறத பற்றி இப்போ யோசிச்சுட்டு இருப்பான். இவன் எப்போயுமே நாளைக்கு நடக்க போகிறத பற்றி இப்போவே யோசிச்சுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He always thinks about future. He always thinks about future. He always thinks அப்படின்னா அவன் எப்பயுமே யோசிப்பான். ஸோ வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், அதனால சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். He always thinks about future அப்படின்னா நாளைக்கு நடக்க போகிறத பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இவனை எங்கேயாவது பார்த்தா எனக்கு உடனே கால் பண்ணு. இவனை எங்கேயாவது பார்த்தா எனக்கு உடனே கால் பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? If you see him anywhere, call me immediately. If you see him anywhere, call me immediately. If you see him, நீ இவனை பார்த்தா, anywhere எங்கேயாவது, நீ இவனை எங்கேயாவது பார்த்தா, call me immediately, எனக்கு உடனே கால் பண்ணு. ஓகேவா? If you see him anywhere, call me immediately. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இது தெரியும். எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் இது தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Only he and I know this. Only he and I know this. Only he and I அப்படின்னா எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான்.
know this இது தெரியும். எங்கள் 2 பேர் மட்டும்தான் இது தெரிஞ்சிருக்கோம். only he and I know this. ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பேரை சொல்கிறப்ப only you and I know this. உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இது தெரியும். ஓகேவா, அவனுக்கும் எனக்கும் மட்டும்தான் இது தெரியும். இவனுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் இது தெரியும். only he and they know this. ஓகேவா, ஸோ இது மாதிரி சொல்கிறப்ப நம்ம எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா, ஸோ இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால எஸ் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே ஹீ அண்ட் ஐ, ஸோ 2 பேர் வந்துட்டாங்க, அதனால இது ப்ளூரல் ஆகிடுச்சு, அதனால இங்கே எஸ் சேர்க்கக்கூடாது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னால் ஏனோ தானோன்னுலாம் முடிவெடுக்க முடியாது. என்னால் ஏனோ தானோன்னு முடிவெடுக்க முடியாது. நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't make the decision just like that. I can't make the decision just like that. I can't make the decision அப்படின்னா என்னால் முடிவெடுக்க முடியாது. டெசிஷன் அப்படின்னா முடிவு. ஓகேவா, ஸோ I can't make the decision என்னால் முடிவெடுக்க முடியாது. just like that அப்படின்னா ஏனோ தானோன்னு எடுத்தோம் கவுத்தோன்னுலாம் என்னால் முடிவெடுக்க முடியாது. I can't make the decision just like that. ஓகேவா, இதுவே ஏனோ தானோன்னு முடிவெடுக்காத, ஏனோ தானோன்னு முடிவெடுக்காத, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்காத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ சரியான ஆளுக்கிட்ட பேசினாதான் இது நடக்கும், வேறு யார்கிட்ட பேசினாலும் இது நடக்காது. நீ இதுக்கான கரெக்டான ஆளுக்கிட்ட பேசினாதான் இது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It will happen only if you talk to the right person. It will happen only if you talk to the right person. It will happen அப்படின்னா இது நடக்கும். எப்போ? only if you talk to the right person. நீ சரியான ஆள்கிட்ட பேசினா மட்டும்தான், நீ சரியான ஆள்கிட்ட பேசினா மட்டும்தான் இது நடக்கும். It will happen only if you talk to the right person. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் சரியான ஆள்கிட்ட பேசினதுனால தான் இது நடந்துச்சு, நான் கரெக்டான ஆள்கிட்ட பேசினதுனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It happened only because I talked to the right person. It happened only because I talked to the right person. It happened அப்படின்னா இது நடந்துச்சு. only because அதனால் மட்டும்தான். எதனால்? I talked to the right person. நான் சரியான ஆள்கிட்ட பேசினதுனால் மட்டும்தான் இது நடந்துச்சு. ஓகேவா, அவங்க கிட்டே இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத, அவங்க கிட்டே இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத, அவங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't try to escape from them. Don't try to escape from them. Don't try to escape அப்படின்னா தப்பிக்க முயற்சி பண்ணாத. from them அவங்க கிட்டேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணாத. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will not make any problem. They will not make any problem. They will not make அப்படின்னா அவங்க பண்ண மாட்டாங்க. any problem எந்த பிரச்சனையும், அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't go anywhere without you. I don't go anywhere without you. I don't go அப்படின்னா நான் போக மாட்டேன். anywhere எங்கேயும், without you நீ இல்லாமல். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா, ஏன் அவ ரொம்ப கோவப்படுறா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why is she getting so angry? Why is she getting so angry? angry அப்படின்னா கோபம். ஸோ getting angry அப்படின்னா கோபப்படுறது. ஸோ why is she getting so angry? அவ ஏன் ரொம்ப கோபப்படுறா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன், நான் உன்னை அமைதியாக இருக்க சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I told you to keep quiet. I told you to keep quiet. I told you நான் உன்கிட்ட சொன்னேன். என்னது? to keep quiet, அமைதியாக இருக்க சொல்லி நான் உன்கிட்ட சொன்னேன். I told you to keep quiet. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எதுவுமே அவளுக்கு புரியாது, இது எதையுமே அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't understand any of it. She doesn't understand any of it. She doesn't understand. அவள் புரிஞ்சிக்க மாட்டா, அவளுக்கு புரியாது. any of it இது எதுவுமே, இதில் எதுவுமே அவளுக்கு புரியாது. She doesn't understand any of it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், நேற்று நான் ரொம்ப
சோர்வாக இருந்தேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I was very tired yesterday. I was very tired yesterday. I was very tired. நான் சோர்வாக இருந்தேன். was அதனால தான் இருந்தேன். yesterday நேற்று நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். I was very tired yesterday. ஸோ இதுவே நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Were you very tired yesterday? Were you very tired yesterday? Were you very tired அப்படின்னா நீ சோர்வாக இருந்தியா? yesterday நேற்று நீ ரொம்ப சோர்வாக இருந்தியா? Were you very tired yesterday? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க நேற்று ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அவங்க நேற்று ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? எவ்வளோ நாளாக உனக்கு அவளை தெரியும்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How long have you known her? How long have you known her? How long எவ்வளவு நாளா, எவ்வளவு காலமா? Have you known her? அவளை உனக்கு தெரியும். எவ்வளோ நாளா அவளை உனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட பேச சொன்னனா? நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னனா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did I ask you to talk to him? Did I ask you to talk to him? Did I ask நான் சொன்னனா? You உன்கிட்ட, நான் உன்கிட்ட சொன்னனா? To talk to him அவன்கிட்ட பேச சொல்லி நான் உன்கிட்ட சொன்னனா? Did I ask you to talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். நான் உன்னை அவன்கிட்ட பேச சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked you to talk to him. I asked you to talk to him. நான் உன்னை அவன்கிட்ட போய் பேச சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? நீ ஏன் அவன்கிட்ட போய் பேசின? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why did you talk to him? Why did you talk to him? Why did you talk? நீ ஏன் பேசின? To him அவன்கிட்ட நீ ஏன் பேசின? Why did you talk to him? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to beat around the bush. I don't want to beat around the bush. I don't want நான் விரும்பலை. To beat around the bush சுற்றி வளைச்சு பேச, நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை. I don't want to beat around the bush. ஸோ இதுவே அவன் சுற்றி வளைச்சு பேசுகிறான், அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is beating around the bush. He is beating around the bush. அவன் சுற்றி வளைச்சு பேசிகிட்டு இருக்கான். இதுவே அவ சுற்றி வளைச்சு பேசுவா, அவ சுற்றி வளைச்சு பேசுவா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. இதை பற்றி பேச நான் விரும்பலை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I don't wish to talk about it. I don't wish to talk about it. I don't wish நான் விரும்பலை. To talk about it இதை பற்றி பேசுறதுக்கு நான் விரும்பலை. So we can say I don't want to talk about it. I don't want to talk about it. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் போய் அவனை மிரட்டினேன். நான் போய் அவனை மிரட்டினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I went and threatened him. I went and threatened him. I went நான் போனேன். And threatened him. threaten அப்படின்னா மிரட்டுறது. ஸோ threatened அப்படின்னா மிரட்டினேன். him அவனை, நான் போய் அவனை மிரட்டினேன். I went and threatened him. தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க. நான் சொன்னால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான். தயவு செஞ்சு அவனுக்கு யாராவது புரிய வைங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Please anyone make him understand. Please anyone make him understand. Please anyone make him understand அப்படின்னா தயவு செஞ்சு, anyone அப்படின்னா யாராவது, make him understand அப்படின்னா அவனுக்கு புரிய வைங்க, யாராவது அவனுக்கு புரிய வைங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். நான் அவனுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will make him understand soon. I will make him understand soon. I will make him understand அப்படின்னு நான் அவனுக்கு புரிய வைக்கிறேன். soon அப்படின்னா சீக்கிரமா, நான் அவனுக்கு சீக்கிரமாகவே புரிய வைக்கிறேன்.
ஐ வில் மேக் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் சூன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன். அவன் இனிமேல் பிரச்சனை பண்ண மாட்டான், நான் அவனுக்கு புரிய வச்சுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட். ஐ ஹாவ் மேட் ஹிம் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா நான் அவனுக்கு புரிய வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவள் இப்போ தான் இங்கே வந்திருக்கா. அவள் இப்போ தான் இங்கே வந்திருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She has come here only now. She has come here only now. She has come here அப்படின்னா அவள் வந்திருக்கா. only now இப்போ தான் அவள் இங்கே வந்திருக்கா. She has come here only now. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். அவன் இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He is far away from here. He is far away from here. He is far away அப்படின்னா far away அப்படின்னா ரொம்ப தூரமாக. He is அப்படின்னா அவன் இருக்கான், அவன் தூரமாக இருக்கான். From here இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கான். He is far away from here. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா. அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க, அவன் இங்கேருந்து தூரமாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is he far away from here? Is he far away from here? Is he far away அப்படின்னா அவன் தூரமாக இருக்கானா. From here இங்கிருந்து அவன் தூரமாக இருக்கானா. ஓகேவா? சால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.